நெருப்பும் நீரும் சேர்ந்த அரசியல் களத்தில் டிவிகே புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. திரைப்பட மேடையில் கில்லியாக ரசிகர்களை கவர்ந்த விஜய் இன்று கோட்டையின் தலைமை ஆசனத்தில் அமர்ந்துள்ளார். ஆனால் அவர் முன் காத்திருப்பது வெறும் ஆட்சி அல்ல, அரசியல் சதுரங்கம். தேர்தலுக்கு முன்பு திமுக அரசின் பல முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை விஜய் கடுமையாக எதிர்த்தார். விவசாய நிலம் அழிக்கப்படுகிறது, மக்கள் இடம்பெயர்க்கப்படுகிறார்கள், சுற்றுச்சூழல் சிதைக்கப்படுகிறது என்று மேடைகளில் முழங்கியவர் இன்று அதே கோப்புகள் தன் மேசையில் வரிசையாக குவிந்திருக்க, எந்த கையொப்பம் தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்ற கட்டத்தில் நிற்கிறார். தற்போது முதலமைச்சர் விஜயின் முன் இருக்கும் 4 முக்கிய திட்டங்கள் தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாதமாக மாறியுள்ளன. 1. பரந்தூர் விமான நிலையம். சென்னைக்கு மேற்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமையவிருந்த பசுமை விமான திட்டத்தை விஜய் கடுமையாக எதிர்த்தார். விவசாயிகளை இடம்பெயரச் செய்யும் அரசு மக்கள் விரோத அரசு என்று விஜய் முழங்கினார். திமுக ஆட்சியில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடந்தபோது இதில் திமுகவின் இரட்டை வேடத்தை அவர் விமர்சித்தார். தற்போது முதலமைச்சரான பிறகு பரந்தூர் திட்டத்தில் தற்போதைய நிலையை தொடர உத்தரவிட்டுள்ளார். இதனால் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இத்திட்டத்தில் நிர்வாக குழப்பத்தில் நீடிக்கிறது. அடுத்ததாக சென்னை சேலம் விரைவு சாலை. 277 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த 8 வழிச்சாலை திட்டம் மேற்கு தமிழகத்தின் தொழில் மையங்களை சென்னையுடன் இணைக்க அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக இதனை எதிர்த்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் எதிர்ப்பு இல்லை, ஆதரவும் இல்லை என மழுப்பலாக நடந்து கொண்டது. விஜய் இதனை சுட்டிக்காட்டி சேலம் விரைவுச்சாலையை எதிர்த்த திமுக பரந்தூர் விமான நிலையத்தை ஆதரிப்பது ஏன் என்று இரட்டை வேடத்தை கண்டித்தார். தற்போது பல மாவட்டங்களில் நில அளவை மற்றும் நிலம் கையகப்படுத்துதல் சிக்கல்களால் இத்திட்டம் இன்னும் களத்தில் தொடங்கப்படாமல் முடங்கி கிடக்கிறது. 3. காட்டுப்பள்ளி துறைமுகம். அதானி குழுமத்தின் 53 கோடி மதிப்புள்ள காட்டுப்பள்ளி துறைமுகத்தை 6100 ஏக்கராக விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்த்து வருகின்றனர். இதனால் கடலோர அரிப்பு ஏற்படும் என்றும் மீன்பிடி வாழ்வாதாரம் அழியும் என்றும் அஞ்சப்படுகிறது. முன்பு இத்திட்டத்திற்கு திமுக ஆதரவு தெரிவித்தபோது விஜய் அதை எதிர்த்தார். இப்போது முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் இத்திட்டத்தின் விதிகளை மறுசீரமைப்பாரா அல்லது புதிய நிபந்தனைகளுடன் அனுமதிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கடைசியாக மேல்மா சிப்காட் தொழிற்பூங்கா. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் 3174 ஏக்கரில் தொழிற்பூங்கா அமைக்க திமுக அரசு முயன்ற போது விவசாயிகள் பல மாதங்கள் போராடினர். அப்போது 2025 ஜூலை மாதம் தனது கட்சியின் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிய விஜய், தமிழக வெற்றிக் கழகம் எப்போது விவசாயிகளின் பக்கமே நிற்கும் என்று கூறி இத்திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கூறினார். புதிய அரசு அமைந்த பிறகு இத்திட்டம் குறித்து அடுத்த கட்ட முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. விவசாய நிலங்கள், நீர்நிலைகள் மற்றும் வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதா அல்லது மாநிலத்தின் தொழில்துறை வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படுவதா என்ற இருமுனை சந்திப்பில் முதல்வர் விஜய் உள்ளார். அவரது அடுத்த கட்ட முடிவுகள் தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.